ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டம். இல்லைனா இந்த உலகத்தோட கவனத்தை இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போரானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருப்பினதுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்ச இடம் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனோட அந்த ஒரு பிளாஸ்ட், இல்லை அதில் ஏற்பட்டக்கூடிய அந்த கேஸோட கசிவு, இயற்கை வாயு அதுல இருந்து எப்படி வெளியேறிச்சு, யாரு காரணம்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் கடந்த ஒரு 2 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஜெர்மனி ஒரு தகவலை வெளியிடுறாங்க. இதை பண்ணது ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் தான். ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்டோட அந்த ஆர்டரை ஏற்று தான் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல், நார்மலான அட்டாக் கிடையாது, ஒரு தீவிரவாத தாக்குதல்ல ஜெர்மனிக்கு எதிராக உக்ரைனோட சிலர் செயல்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான அரெஸ்ட் வாரண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸில் வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது வெளியானது மட்டும் இல்லாமல் அந்த அரெஸ்ட் வாரண்ட்டியும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்னொரு ஆர்டிக்கல் ஆனது, ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் ஆனது வந்திருக்கு. இதில் இன்வால்வ் ஆனவங்க யாரு, இவங்களுக்கான அந்த பிளானிங்ன்றது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, இதில் ஜெலன்ஸ்கியோட பங்கு என்ன, சிஐஏ அமெரிக்காவோட உளவுத்துறை இதுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான பல தகவல்கள், இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்றத தெளிவா வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஏன் இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா, இந்த மேற்குலகத்தால் இதே மீடியாஸில் அமெரிக்காவோட ஒரு நியூஸை அந்த சம்பவம் நடந்தப்போ போட்டிருந்தாங்க. இது வந்து ரஷ்யாவோட ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் தான். அப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிடையவே கிடையாது, எங்களை வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களோட இன்வெஸ்டிகேஷன், எங்களோட ஸ்பை யூனிட்ஸை வச்சு நாங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் இதுக்கு பின்னாடி உக்ரைன் தான் இருக்காங்கன்றதை தெளிவாக அடித்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே விஷயத்தை 2 வருஷம் கழிச்சு இந்த ஊடகங்கள் ஒத்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ 2 வருஷமா இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, கரண்டா இப்போ உக்ரைனுக்கு எதிராக எப்படி நிறைய ஊடகங்களை இந்த ஒரு செய்தியான திரும்ப வச்சிருக்கு, இதுக்கு பின்னாடி அமெரிக்காவோட இன்னொரு கேம் இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இப்போ கரண்டாக நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸ் நமக்கு புரியணும்னா முதல்ல ஆரம்பத்தில் இருந்து இதில் என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி நடந்த குளறுபடிகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா தான் இப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ் கூட அதை நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதோட முதல் கட்டங்களை பார்க்கணும்னா, சரியாக சொல்லணும்னா செப்டம்பர் 26, 2022 சரியா இந்த கேஸ் லீக் ஏற்பட்ட, அதாவது ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு 17 மணி நேரம் கழிச்சு நைட்டு 7 மணி 3 நிமிடங்களுக்கு நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 1, நார்த் ஸ்ட்ரீம் 2 வேற, நார்த் ஸ்ட்ரீம் 1 வேற, நார்த் ஸ்ட்ரீம் 1 வழியாக தான் அப்போதைக்கு கரண்டாக கேஸ் ஆனது காஸ்ப்ரோம்ல, இங்கே ரஷ்யாவில் இருந்து அந்த நிறுவனம் மூலமா ஜெர்மனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 1லையும் சரியா நைட் அந்த 7:03 நிமிடங்களுக்கு, 7 மணி நேரம் 3வது நிமிஷத்துல திரும்பவும் ப்ரெஷர் ஆனது குறைய ஆரம்பிக்குது. இது புது எக்ஸ்ப்ளோஷன் மூலமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ சம்திங் ராங்கா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காஸ்ப்ரோம் அவங்களோட செக்கிங் யூனிட்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. இப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமான தெரியுது, நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ல மொத்தமா மெயினான 4 பைப்லைன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சப் பைப்லைன்ஸ் சொல்லிட்டு 25க்கும் அதிகமான பைப்லைன்ஸ் கடலுக்கு அடியில் பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு கேஸை கொண்டு போறதுக்காக, இயற்கை எரிவாயுவை கொண்டு போறதுக்காக இந்த பைப்லைன் ஆனது கடலுக்கு அடியில் இருக்கு. மொத்தமா இருக்க 4 மேஜர் பைப்ஸ்ல 3 இடங்கள்ல வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கு. முதல்ல எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் சொல்லாம அண்டர் வாட்டர் பிரஷர் இல்ல அண்டர் வாட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஏதோ சில பிரச்சனைகளால இந்த வெடிப்பானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இது வந்த உடனே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றோம், எங்களோட பைப்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஜியோகிராபிக்கலா ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பிரஷர்ஸ், ஏன்னா ஒரு 70 மீட்டர் ஆழத்தில் இந்த பைப்லைன்ஸ் ஆனது புதைக்கப்பட்டிருந்துச்சு, அதனால ஏற்பட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது கண்டிப்பா ஆர்டிஃபிஷியலா மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெடிப்பு தான், அதனால தான் இந்த பைப்லைன்ஸ் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக ரஷ்யாவோட காஸ்ப்ரோம் நிறுவனமும் ரஷ்யாவும் அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் உடனே உலக நாடுகள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிடையவே கிடையாது, இது வந்து நார்மலாக வந்து நேச்சுரலாக ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுது, இதை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸாக இருந்தாலும் ஸ்வீடன், டென்மார்க் இந்த 2 நாடுகளோட அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, அந்த பகுதிகளுக்குள்ள தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது நடந்திருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளுமே தனியாக ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெர்மனி ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க. ரஷ்யாவை அந்த இடத்துல நேரடியாக இவங்க அலோவ் பண்ணல. ரஷ்யாவும் இருந்தாலும் தனியாக ஒரு விசாரணை குழு வச்சு ஸ்பை மூலமா, உளவாளிகள் மூலமா இதில் எந்த அளவுக்கு உளவு தகவல்களை திரட்ட முடியுமோ அந்த மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காஸ்ப்ரோமும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்கிறாங்க. அப்போதான் ரஷ்யா முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த ஸ்வீடன், டென்மார்க் இந்த 2 நாடுகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. 3 இடங்கள்ல பைப்லைன் ஆனது டேமேஜ் ஏற்பட்டிருக்கு.
இந்த 3 இடங்கள்ல ஏற்பட்ட டேமேஜஸுமே ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ரிமோட் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மூலயமா ஒரு ட்ரிகர் பண்ணி அந்த ட்ரிகர் மூலயமா சென்ட் ஆகக்கூடிய சிக்னல்ஸை பயன்படுத்தி ரிமோட்லி ஆப்ரேட்டட் டிவைசஸை வச்சு தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீடன், டென்மார்க் சொன்ன தகவல்கள் எல்லாமே இவங்க சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கவே இல்லை. இதே வாஷிங்டன் போஸ்ட், இதே நியூயார்க் டைம்ஸ், இல்லை இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்னு சொல்லிட்டு இப்போ யாரெல்லாம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உட்பட எல்லாருமே இதை பண்ணது ரஷ்யா தான், ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சுன்னா. அப்போ ஸ்வீடனோட டென்மார்க்கோட அந்த தகவல்கள் வெளியில வரதுக்கு முன்னாடி இதை ஆர்டிஃபிஷியலா ஒருவேளை நடந்துருச்சுன்னா அது ரஷ்யாவோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் இப்போ ரஷ்யாவே அதை அடிச்சுட்டு இது ஜெர்மனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கேஸ் லீக் ஏற்பட்டப்போ கிட்டத்தட்ட ஜெர்மனியோட அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு 10 நாளைக்கு தேவையான கேஸ் இந்த கேஸ் லீக்ல போயிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ ஒட்டுமொத்தமா இந்த பைப்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த கேஸஸை இவங்க அனுப்பல, ரஷ்யாவில இருந்து அனுப்பல. கம்மியா, அதுக்கு பதில் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியான அளவிலான கேஸ் அனுப்பிச்சதுனால ஒரு 10 நாளைக்கு தேவையான கேஸ் எந்த அளவுக்கு இந்த ஜெர்மனியால பயன்படுத்தப்படுமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான கேஸ்ன்றது இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் மூலமா வீணா கடல்ல கசிய ஆரம்பிச்சு அது வேஸ்டாவே போச்சு. ஸோ ஜெர்மனி மேல இன்டைரக்டா ஒருத்தவங்க தொடுத்த போர் இது. ரஷ்யா ஜெர்மனியோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கெடுக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்தமா நாட்டோ நாடுகளை ரஷ்யா கூட ஒரு போருக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ரஷ்யா பண்ண ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன். இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் நிறைய பேர் என்னன்னு தெரியாம இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு வேலிடான காரணம் தேவை. இப்போ அந்த காரணம் கிடைக்கலனா இவங்க நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இல்ல பார்டருக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு அதை அந்த நாடு தான் பண்ணாங்கன்னு சொல்லி பழியை அவங்க மேல போட்டு, தப்பே பண்ணாத நாட்டு மேல ஒரு பழியை போட்டு இவங்களாவே அடிக்கிறது, இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவங்களே அடிக்கிறது தான் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஆபரேஷனை இந்த இடத்துல ரஷ்யா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ரஷ்யன் மீடியாஸையும் இல்ல இந்த ரஷ்யாவையும் ஒட்டுமொத்தமாக கை காமிச்சாங்க. 2 வருஷமா இந்த பிரச்சனைகளும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீடனோட அறிக்கை, டென்மார்க்கோட அறிக்கை, அவங்க விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது மேன்மேட் காஸ் மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒருவேளை மேன்மேட் மனிதர்களால் இந்த வெடிப்பானது ஏற்பட்டப்பட்டிருந்துச்சுன்னா அது ரஷ்யாவில் தான் சொல்லிட்டு யாரையுமே உக்ரைன் பக்கம் கை காட்ட விடலை, கை காட்டவும் இல்லை. ஆனால் ஜெர்மனி மட்டும் இதுக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணுறப்ப ஜெர்மனிக்கு ஒரு விஷயம் புரியுது, கண்டிப்பாக இதில் ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இல்லை. ரஷ்யா இதை பண்ணியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க கேஸை கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 70 மீட்டர் ஆழத்தில் கடலில் அந்த அளவுக்கு ப்ரெஷரில் திரும்ப பைப்ஸை போடணும், அந்த பைப் லைன்ஸ் ஆல்டர் பண்ணணும்னா அது ரஷ்யாவுக்கான செலவு ரொம்ப அதிகமாகும். ஏன்னா இதில் மேஜரான கான்ட்ரிபியூஷன்ன்றது கேஸ்ப்ரோமோட தான். ஜெர்மனியோட சில நிறுவனங்கள் இதில் பங்குதாரர்களாக இருந்தாலும் மேஜராக இந்த பைப் லைன்ஸை மேனேஜ் பண்ணுறது, பைப் லைன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது எல்லாமே ரஷ்யாவோட கேஸ்ப்ரோம் தான். ஸோ இதை ரஷ்யா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோணத்தில் ஜெர்மனியோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிஸ், இதுக்குன்னு தனியாக நிறைய கமிட்டிஸ் எல்லாத்தையுமே உருவாக்கி அதுக்கான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டாங்க. அப்படி பண்ணுறப்போ தான் 2023 அக்டோபர் மாதத்தில் முதல் முறையாக ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. இதை உக்ரைனோட அப்ரூவலோட தான் ஒரு டைவிங் யூனிட்ன்றது சில ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேட்டர்ஸோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதாவும், ஆனால் அந்த நபரை வாண்டட் லிஸ்ட்டில் வைக்காம விடுறாங்க. ஏன்னா இந்த தகவல் வெளியில் வந்துன்னா கண்டிப்பாக ரஷ்யா கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் பல பிரச்சனைகள் வந்துடும் சொல்லிட்டு அந்த தகவலை அப்படியே ரகசியமாக வச்சு அவருக்கு வாண்டட் லிஸ்ட்டில் மட்டும் ஒரு இடத்த கொடுக்காம அவருக்கான தேடுதல் வேட்டையில் ஜெர்மனியோட அரசாங்கம் இன்டைரக்டாக இறங்குறாங்க. இப்போ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இப்போ கடந்த ஒரு 4 நாளாக பார்த்தோன்னா இது அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இதில் இது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கலை ரொம்பவே தெளிவாக, அதாவது எப்படி இதை உக்ரைன் பிளான் பண்ணாங்க, இதை உக்ரைனுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா ஒரு நபரோட பேரை இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா விளாடிமிர் ஜுரேவ்லெவ். இவர் உக்ரைனை பூர்வீகமாக இல்லை உக்ரைனை தாயகமாக கொண்ட ஒரு நபர், உக்ரைனியர். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த கடல் ஆழ்கடலில் போயிட்டு டைவிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இல்லை அது ஒரு சாகசமாக பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு சி டைவிங் யூனிட்டோட ஒரு ஹெட்டாக இருக்கவர். இவரோட தலைமையில் 4-5 நபர்கள் கொண்ட ஒரு குழு, ஒரு பெண் உட்பட, அவங்களோட பேரெல்லாம் நான் அடுத்தபடியாக சொல்கிறேன். இவங்க எல்லாருமே ஒரு சிறிய அளவிலான கப்பலை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த கப்பலோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோமெடா. இப்படி ஒரு சிறிய அளவிலான படகு எடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி செட்டப்ல அதில் ஒரு பெண், அதை சுற்றி இருக்க ஒரு 4 ஆண்கள்னு சொல்லிட்டு இப்போ வெளியில இருந்து பார்த்தா திடீர்னு ஏதாச்சும் ஒரு கோஸ்ட் கார்டு பார்த்தா கூட இவங்க ஒரு ஃபேமிலியாக கடலுக்குள்ள ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களோட வெக்கேஷனுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியோட அந்த பகுதியில் இருக்க டேனிஷோட ஐலண்ட் போன்ஹாம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் முதல்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸை லே பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்டர்ன் பகுதியில். அதுக்கப்புறமா இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1 மட்டும் தான் அந்த டைமில் ஆக்டிவாக இருந்துச்சு. அதோட மேஜர் பைப்ஸ்ன்றது 3. அது மட்டும் இல்லாமல் நார்த் ஸ்ட்ரீமோட மேஜர் பைப்பில் 2 பைப்பில் ஒன்றுத்தில் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை செட் பண்ணியிருக்காங்க. இப்படி செட் பண்ணி முடிச்சதுக்கு
வெடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்த காலி பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பைப்லைன்ல முதல்ல வெடிப்பு ஏற்பட்டது நார்த் ஸ்ட்ரீம் 2ல தான். அது வந்து அப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல இருந்ததுனால அதுல பிரஷர் பெருசா இல்ல, செக் பண்றதுக்காக மட்டும் அந்த கேஸோட பிரஷரை ஒரு சில இடத்துல மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 17 மணி நேரம் கழிச்சு நார்த் ஸ்ட்ரீம் 1ல ஆக்டிவா கேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த பைப்லைன்ல வெடிப்பானது ஏற்படுது 3 மேஜரான இடங்கள்ல. ஸோ இதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்தது, இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுதான் வந்து நடந்தது, இது வந்து நடந்திருக்க பிளான், இதுக்கு வந்து சிஏஏவும் உடன்றாங்க. அதுக்கான காரணம் என்ன நான் சொல்றேன். இப்போ அந்த ஆர்டிகல்லே என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயங்களை ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் பிளான் பண்றப்பவே இதை சிஏஏ ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இப்படி ஒரு நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா ஜெலன்ஸ்கி கிட்ட இந்த பிளானை அபார்ட் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு பிரச்சனை கிடையாது. ஜெர்மனின்றது நாட்டோல இருக்க ஒரு நாடு, இந்த பக்கம் ரஷ்யான்றது நாட்டோ உருவானது காரணமே ரஷ்யாவை கவுண்டர் பண்றதுக்காக தான். அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இல்ல இன்டைரக்டா இது ரஷ்யாவை தான் எப்படி ப்ளேம் பண்ண போறாங்க. சோ அதனால இந்த தகவல் கிடைச்சதுமே சிஏஏ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, இது நிறைய கான்சிக்வன்சஸ் உருவாக்கும், இன்னும் வரப்போற நாட்கள்ல அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் கிட்ட இந்த பிரச்சனையை, இந்த மிஷனை அபார்ட் பண்ண சொல்றாங்க. அவரும் ஆரம்பத்துல சரின்னு சொல்லிட்டு இவங்களோட பிளானை ரொம்பவே கச்சிதமா சிஏஏ கிட்ட, அதாவது அமெரிக்கா கிட்ட, நாங்க இந்த பிளானை எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க வந்து இந்த மிஷன் அபார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சில நாட்கள்லயே இத பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே பிளான் பண்ணது அந்த டைவர்ஸ் குழு தான் சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்டிகல்ல சொல்றாங்க. இது எல்லாமே வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வந்தது. சோ நடந்து முடிஞ்சிருக்க இந்த விஷயங்கள் இல்ல நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறப்போ ஒரு விஷயமான தெளிவா தெரியும். இது எல்லாமே ப்ராப்பரா உக்ரைனால பண்ணப்பட்டிருக்க ஒரு டெரர் அட்டாக்னு சொல்லிட்டு அவங்களே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு நாள் உக்ரைன் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு கேம்ன்றது இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதே அமெரிக்கா, இதே வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாருமே அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை பண்ணது ரஷ்யா தான், ரஷ்யா மட்டும்தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ப ரஷ்யாவை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அவங்களோட ஊடகங்கள்லயே இந்த ஒரு செய்தியும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க, இதை பண்ணது ரஷ்யா இல்ல உக்ரைன் தான் சொல்லிட்டு. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு நடுவில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது நடந்தப்போ ஒரு இந்த பைப்லைன் நடந்து டேமேஜ் பண்ணப்போ எல்லா மீடியாஸ்ல வந்த நியூஸ்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்து ரீவிசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரஷரை வந்து ரஷ்யா மேல போட்டாங்க. ரஷ்யா வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய இடங்கள்ல கார்னர் பண்ணாங்க. நீங்க வந்து கமர்ஷியலா இப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைப்லைனை கூட உங்களோட பர்பஸ்க்காக, உங்களோட அந்த உக்ரைன் வார்க்காக நீங்க இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வருஷமா இந்த உலகம்ன்றது இந்த ஒரு விஷயத்தை தான் நம்பிட்டு இருந்தது, இதை பண்ணது ரஷ்யா தான் சொல்லிட்டு. ஆனா இப்போ அதே மீடியாஸே இப்படி சொல்றப்போ எல்லா இன்சிடென்ட்லையுமே இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இவ்வளவு நாள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றப்போ, அதை மாத்தி ஒட்டுமொத்தமா சொல்றப்போ, இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ்ன்றப்போ இவங்க ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஒரு நியூஸை மட்டும் தான் வெளியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகமானது ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல அது உண்மையாகவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இதுல இன்னும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க, இல்ல அவங்களே யாராச்சும் இன்டர்வியூ பண்ணாங்களான்னு கேக்குறப்போ இதுல ஒரு கப்புள்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இன்வால்வ் ஆனதா சொல்லிருக்காங்க. ஸ்விட்லானா ஏஷ்வன்யூ, இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுமே வந்து உக்ரைனை பூர்வீகமா கொண்டவங்க. இவங்க எதுக்காக பேர் பெற்றவங்கன்னா இவங்களும் அதே டைவிங் யூனிட் தான். ஆனா அந்த ஹெட்டா இருந்தார்ல விளாடிமிர், அவருக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஒரு மிஷனுக்காகவே இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணதா சொல்லப்படுது. இவங்க கிட்ட கேள்வியானது கேட்கப்பட்டப்போ இந்த மாதிரி உங்க மேல ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இதுல உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த கேள்வியானது கேட்கப்படுறப்போ, எங்க மேல வந்து ஒரு ஃபால்ஸான அக்யூசேஷன் வச்சிருக்காங்க, இது சம்பந்தமா நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணோம்னா ஜெர்மனி கிட்ட இருந்து எங்களால பல மில்லியன் கணக்கிலானதை நஷ்ட ஈடா வாங்க முடியும், ஏன்னா எங்களோட பேரை ஒரு பெரிய பிளேமுக்கு இவங்க உள்ளாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு எதிராக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது என்ன ஒரு விஷயம்னா, எங்களால வந்து நார்மலா நாங்க அதிகபட்சமா டைவ் பண்ணக்கூடிய டெப்தே வந்து ஒரு 30 மீட்டர், ஒரு 90ல இருந்து 100 அடி வரைக்கும் தான் எங்களால் கடலுக்கு அடியில் டைவ் பண்ணி போக முடியும். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கிறது எல்லாமே 70 மீட்டருக்கும் அதிகம். கடலுக்கு அடியில் அந்த அளவுக்கு ப்ரெஷரில் போகிறப்போ ஸ்பெஷல் மிஷனுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட வீரர்களை விட, இல்லை ரொம்பவே ஸ்பெஷல் மிஷனுக்காக ரெடியான வீரர்களை விட யாராலையுமே அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போயிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சூழல் அந்த 70 மீட்டர்ன்றப்போ அந்த இடத்துல இருக்கணுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஸோ எங்க மேலே இந்த அக்யூசேஷன் வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். உக்ரைனோட கடற்படையை சேர்ந்த வீரர்கள் யாராச்சும் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம். எங்க மேல வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டானது அடிப்படை ஆதாரமற்றதுன்னு அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துருச்சு. இவங்க இப்படி சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது, உக்ரைன் ப்ராப்பரா ஒரு பிளானை போட்டு அதை கச்சிதமாகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் ரஷ்யாவை சிக்க வைக்கணும்னு உக்ரைன் பண்ண அந்த ட்ராப்ல இவ்வளவு நாள் ரஷ்யாவுக்கு எதிராக இருந்த பிம்மோன்றது இப்போ ஜெர்மனியோட இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அதோட ரிப்போர்ட்ஸ் வெளியானதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமாக உடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான். இந்த வெஸ்டர்ன் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் மீடியாஸ் நமக்கு காட்டுற விஷயங்கள் வேறு, ஆனால் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது வேறு. இது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு காட்டுறதை மட்டும் தான் நம்ம நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம தேடி பார்க்குறப்ப தான் உண்மையிலே இங்கே இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி தெரியும். இதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம சேனல்ல கூட நீ சொல்ற நியூஸ் எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வெளியிலே வர மாட்டேங்குது, நீ எதுல இருந்து இதை சொல்ற, நீ எப்படி இப்படி சொல்றன்னு சொல்லிட்டு
இந்த வெஸ்டர்ன் மீடியாஸை தாண்டி இன்னமும் நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நடக்குதுன்றதை வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தான் உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் ஒரு விஷயம் காட்டுறாங்கன்னா அது 100% உண்மை கிடையாது. அதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தேடுறப்ப தான் உண்மையான செய்தின்றது வெளியில் வரும். இப்போ இவ்வளவு நாளே நீங்களே என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ரஷ்யா வந்து இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ரஷ்யா வந்து மேபி இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சம்மந்தப்பட்ட நாடே ஒரு ரிப்போர்ட் இந்த மாதிரி ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வெளியிடுறப்ப தான் நமக்கே தெரிய வருது இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய மற்ற எந்த போர்லையும் இல்லாத நிறைய சம்பவங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்றது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனோட அந்த எக்ஸ்ப்ளோஷன்ன்றது, இல்லை அதில் ஏற்பட்ட இயற்கை எரிவாயு கசிவுன்றதும். ஆனால் இது எதுவுமே இந்த உலகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ரஷ்யாவுக்குள்ள கூட உக்ரைனோட ட்ரூப்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இந்த போரை இன்னும் பெருசாக்கும், அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு நிலைமையையும் இந்த போருக்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளுமே இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தொடக்கமா தெரியுது. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜெலன்ஸ்கியவே கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவோட அஃபிஷியல்ஸ் மாத்திடுவாங்க. ஜெலன்ஸ்கியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது, இல்லை இந்த ரஷ்யா உக்ரைனோட அந்த வாரோட ப்ராக்ரஸ்ன்றது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதுனால கூடிய சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கியும் மாற்றலாம். ஏன்னா அமெரிக்கா எதிர்பார்த்த ரிசல்ட்டை ஒரு 2.5 வருஷத்துல இவரால் கொடுக்க முடியல. ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கியுமே மாற்றலான்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ஆனது வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த போரானது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்று, அதில் ஒரு சீஸ்ஃபயர் டீலானது வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்றது ஒரு தற்சமயமான ஒரு முடிவுக்கு வரும், இல்லை ஒரு தற்காலிக முடிவுக்கு வரும். அப்படி இல்லையா இன்னும் அதிகமாகப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு அணு ஆயுதத்தால் முடியக்கூடிய ஒரு போராகவும் இது மாறுறதுக்கான சூழல்ன்றது இப்போ உருவாகி இருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவை கார்னர் பண்றப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரஷ்யா விசஸ் உக்ரைன் என்ற ஒரு பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இந்த பக்கம் ரஷ்யான்ற ஒத்த நாடு, இந்த பக்கம் உக்ரைன் கூட ஒரு 52 நாடு, உலகத்தில் இருக்க பெரும்பான்மையான நாடுகள் எல்லாமே சேர்ந்து உக்ரைனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல ரஷ்யா நியூக்ஸை யூஸ் பண்ணுறதுக்குமான சான்சஸுமே இருக்கு. இப்போ எப்படி ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் ஈரானை கவுண்டர் பண்ணுறதுக்கு, ஒருவேளை ஈரான் வந்து இஸ்ரேலை ரொம்ப ஹெவியாக அடிச்சிட்டாங்கன்னா சுற்றி 4 பக்கமும் இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சனைகள் ஈரானோட அலைடு ஃபோர்ஸஸால் நடக்கிறப்போ இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு இஸ்ரேலோட சில அஃபிஷியல்ஸ் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல ரஷ்யா சொல்றதுக்கான சான்சஸ்மே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுவது உங்கள் எல்லாருக்கே.